Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காலியாக உள்ள 26 ராஜ்யசபா பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் மத்திய பிரதேசத்தில் இருந்து மட்டும் 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அம்மாநில சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 164. இதனால் அக்கட்சிக்கு 2 எம்பி பதவிகள் உறுதி செய்யப்பட்டுவிட்டன. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 64 பேர் உள்ள நிலையில் அக்கட்சி ஒரு எம்பி பதவியை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. இதையடுத்து தேர்தலில் போட்டியிட முன்னாள் எம்பி மீனாட்சி நடராஜனை களமிறக்கியது காங்கிரஸ் தலைமை. ஆனால் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. நிலுவையில் உள்ள கிரிமினல் குற்ற வழக்கு விவரங்களை மறைத்ததாக பாஜக வேட்பாளர் மகேஷ் கேவாத் ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் வேட்புமனுவை நிராகரித்தார் தேர்தல் நடத்தும் அதிகாரி. இது காங்கிரசுக்கு பெரும் அடியாக அமைந்தது. காங்கிரசின் இந்த பின்னடைவுக்கு பின்னணியில் மாஸ்டர் பிளான் தீட்டி வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது பாஜக. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மீனாட்சி நடராஜன் தெலுங்கானா மாநில பொறுப்பாளராக செயல்பட்டு வருகிறார். இதனால் அவர் மீதான வழக்கின் விவரங்களை மத்திய பிரதேசத்தில் மட்டுமின்றி தெலுங்கானாவிலும் சேகரித்தது பாஜக. இந்த துரித விசாரணையில் மீனாட்சி நடராஜன் தனது வேட்புமனுவில் மறைத்திருந்த ஒரு ரகசியம் வெளிச்சத்திற்கு வந்தது. தெலுங்கானா காங்கிரஸை சேர்ந்த பெண் நிர்வாகிக்கு அக்கட்சி நிர்வாகி ஒருவர் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளரான மீனாட்சி நடராஜனிடம் பாதிக்கப்பட்ட பெண் முறையிட்டுள்ளார். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த அப்பெண் ஹைதராபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுடன் குற்றவாளியை பாதுகாத்ததாக கூறி மீனாட்சி நடராஜன் உட்பட 7 காங்கிரஸ் தலைவர்களின் பெயர்களையும் சேர்த்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸ் விவரங்களை பிரமாண பத்திரத்தில் மீனாட்சி நடராஜன் மறைத்ததால் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் மீனாட்சி நடராஜனுக்கு எதிரான வழக்கின் ஆவணங்கள் தெலுங்கானா காங்கிரஸ் நிர்வாகிகளிடமிருந்து பெறப்பட்டதாக பாஜக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது காங்கிரசுக்குள் நிலவும் உட்கட்சி பூசலை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது. ஆனால் அந்த நபர் யார் என்பதை தெரிவிக்கவில்லை. மீனாட்சி நடராஜனுக்கும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தரப்பிற்கும் இடையே ஒரு முன்பகை இருந்ததே வேட்புமனு நிராகரிப்புக்கு முக்கிய காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கானா உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக மீனாட்சி நடராஜனை அம்மாநிலத்தில் பாத யாத்திரை மேற்கொள்ள அனுப்பியது காங்கிரஸ் தலைமை. ஆனால் தெலுங்கானா காங்கிரஸ் அரசு மற்றும் கட்சி தலைமை எப்படி செயல்படுகிறது என்பதை உளவு பார்த்து தலைமைக்கு ரிப்போர்ட் அனுப்பவே அவர் அனுப்பப்பட்டார் என ரேவந்த் ரெட்டி தரப்பு சந்தேகமடைந்தது. அந்த நேரத்தில் பாத யாத்திரை நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கும் மீனாட்சி நடராஜனுக்கும் இடையே கடுமையான வார்த்தை போர் வெடித்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் மீனாட்சி நடராஜனை பதவியில் அமரவிடாமல் தடுக்க வழக்கின் ஆவணங்களை தெலுங்கானா காங்கிரஸ் நிர்வாகிகள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. காங்கிரசிடம் உள்ள எம்எல்ஏக்களின் பலத்தின்படி ஒரு இடத்தை எளிதாக வென்றிருக்க முடியும். ஆனால் மீனாட்சி நடராஜனின் மனு நிராகரிக்கப்பட்டதால் போட்டிக் களத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சி தற்காலிகமாக வெளியேறும் சூழல் உருவாகியுள்ளது. உட்கட்சி பூசலை கண்டுகொள்ளாமல் விட்டதால் ஏற்பட்ட விளைவு நாடாளுமன்றத்திலேயே காங்கிரசுக்கு பின்னடைவை கொடுத்திருக்கிறது.